கடந்த 14 நாட்கள் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க சென்னையில. அதுவும் ரிப்பன் மாளிகை முன்னாடியே இது எந்த ஒரு நியூஸ் சேனலும் பேசல. அதுவும் இது பெருசாக்கல இந்த நியூஸ. பிகாஸ் நாம தான் பிஸில இருக்கோமே. கூலி படத்துல. அப்புறம் ரஜினி இப்படி நடிச்சாரு, அப்படி நடிச்சாரு. இந்த படம் 1000 கோடி சம்பாரிக்கும். அதெல்லாம் அவங்களோட வேலை. அவங்க வேலைய அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பட் 1000த்திற்கும் மேற்பட்டோர் அதுவும் சென்னையில இவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. யாருக்குமே தெரியலல்ல. அவங்க எதுக்கு போராட்டம் நடத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அத துப்புரவு பணியாளர்கள் எல்லாத்தையுமே பிரைவேட்டா மாத்தப் போறாங்க. அதாவது தனியார் மையத்துக்கு குடுக்கப் போறாங்க. தனியார் மையத்துக்கு குடுத்தா என்னப்பா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் அங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்ப தனியார் மையத்துல குடுத்துட்டாங்கன்னா, அவங்க எந்த நாட்டுல இருந்து, எந்த மாநிலத்தில இருந்தோ வேலைக்கு வைக்கலாம். அது அவங்களோட விருப்பம். சம்பளத்த குறைச்சு குடுக்கலாம், இல்ல அதிகரிச்சு குடுக்கலாம். நிரந்தரமற்ற ஒரு வேலை. ஸோ இப்ப துப்புரவு பணியாளர்கள் இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, கடந்த 10 ஆண்டுகளா அவங்க பெர்மனன்ட் இல்லாம தான் அந்த வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. சம்பளமும் உயர்த்தி குடுக்கல. இப்ப தனியார் மயம் ஆகிட்டா சம்பளமும் குறைஞ்சிரும். எங்களுக்கு எந்த ஒரு சலுகைகளுமே கிடைக்காது. அவங்க சொல்றத தான் நாங்க செஞ்சாகணும். அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க கோரிக்கை விடுத்திருக்காங்க. 2021ல பல கோரிக்கைகள் அடிப்படையில தான் இவங்க வேலைக்கு எடுத்திருக்காங்க. அந்த கோரிக்கையே இன்னும் நிறைவேத்தல. இப்ப 2025ல இந்த மாரி ஒரு 6 முக்கியமான கோரிக்கையை விடுத்து தனியார் மையத்துக்கு குடுத்தா எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு எங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சாகணும். இதுவரையுமே எல்லா விஷயத்திலும் ஜஸ்டிஸ் கிடைக்கல. அதாவது நீதி கிடைக்கல. பட் இந்த விஷயத்துல பிகாஸ் அவங்க வேலை போயிடுச்சுன்னா கண்டிப்பா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும். ஸோ தூய்மை பணியாளர்கள் வேலை எவ்வளவு கடினம்னு சொல்லிட்டு. வேற யாருமே இந்த வேலைக்கு வரமாட்டாங்க. ஸோ வரவங்களையும் நம்ம வேலையை விட்டு வேற வேலைக்கு போனோம். ஸோ அதுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு திமுகல இருக்க கூட்டணி கட்சிகளே வலியுறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி, அதுக்கப்புறம் பாமக தலைவர் ராமதாஸ் எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பட் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. 14 நாட்கள் போராட்டம் நடத்துறாங்க. இப்பதான் வெளிச்சத்துக்கே வருதுன்னா, அப்ப நீங்களே நினைச்சு பார்த்துக்கோங்க. புரிஞ்சவங்க லைக் பண்ணிக்கோங்க. புரியாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க.